Welcome back to Digital Vishnu YouTube channel. So இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு யூனிக்கான கண்டென்ட்டை ஒரு ஆர்டிக்கல் ஜென்ரேட்டர் டூல் மூலமாக, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒரு ஆர்டிக்கல் ஜென்ரேட்டர் டூல் மூலமாக எப்படி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அந்த குவாலிட்டியான கண்டென்ட்டை எப்படி வந்து நம்ம பிளாக் போஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி மேட்டிக். ஸோ காப்பி மேட்டிக்ன்ற ஒரு ஏஐ டூல் தான் எடுத்துக்கும். ஏஐ டூல்றது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிக்கல் ஜென்ரேட்டர் டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட் ஐடியா கொடுக்குறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அதை ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டை நம்ம வந்து ஒரு பிளக்ரிசம் டூல் மூலமாக செக் பண்ணி பார்க்குறப்போ 0% பிளக்ரிசம் இருந்துச்சுனாக்கும் அது நீங்கள் உங்களோட பிளாக் போஸ்ட், அதாவது பிளாகரில் உள்ள போஸ்ட்லேயோ அல்லது வேர்ட்பிரஸ்லையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களோட ஆட்சன்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படாது. கண்டிப்பாக ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் அது இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் முற்றிலும் ஃப்ரீ. அதை ஃப்ரீன்னு சொல்கிறப்போ அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறப்போ ஒரு 10 கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் 10 கிரெடிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த 10 கிரெடிட்ஸ் போனதுக்கப்புறம் வேறு ஒரு இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் மேபி அந்த பர்டிகுலர் அந்த காப்பி மேட்டிக் டூலை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு யூனிக்கான கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு காப்பி மேட்டிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ஆம் கோயிங் டு கூகுள். ரைட், கூகுளில் போயிட்டு காப்பி மேட்டிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு கூகுளில் போயிட்டு டைப் காப்பி மேட்டிக். ஸோ காப்பி மேட்டிக் சொல்லி டைப் பண்ணிட்டு இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காப்பி மேட்டிக் ஏஐ பவர்டு காப்பி ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் ரைட்டிங் டூல்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி இன்காக்ரெண்டல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அது ஓப்பன் பண்ணனால டேரெக்டாக நான் இதை கிளிக் பண்ணணுமே என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் போகும். பட் இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுறது ஒரு டெமோ காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்காக்ரெண்டல் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அல்லது ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் இந்த 2 ஆப்ஷனுமே காட்டப்படும். ஸோ இதில் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ள இந்த பர்டிகுலர் சைட்குள்ளே என்டர் ஆகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. சைன் அப் பண்ணுற சொல்கிறப்போ உங்களோட ஜிமெயில் ஐடியோ அல்லது உங்களோட ஃபேஸ்புக் ஐடியோ கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சைன் அப் வித் கூகுள் கொடுக்குறேன். கூகுள் கொடுத்தனுமே உங்களோட கூகுளோட மீன்ஸ் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால டேரெக்டாக என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி காட்டப்படும். ரைட்டுங்களா? இதோட ப்ரைஸிங்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே இதோட மெனுஸில் போய் பார்த்துங்க. இப்போ ஜஸ்ட் நான் கோ டு டேஷ்போர்ட்னு சொல்லி போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஒன்லி நீங்கள் கண்டென்ட், அதாவது ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கான கண்டென்ட் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் ஆகலை. நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதாவது பிளாக் போஸ்ட் ரைட்டர் அப்படின்னா உங்கள் கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, பேராகிராஃப் ரைட்டர் கண்டென்ட் எழுதுறதுக்காக, பிளாக் ஐடியாஸ், ஒரு பிளாக் போஸ்ட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஐடியாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு தேவையான டைட்டில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பிளாக் டைட்டில்ஸ் இருக்குது. தென் பிளாக் இன்ட்ரோஸ், ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் எழுதுங்க பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பிளாக் அவுட்லைன், ஸோ அவுட்லைன் அதாவது உங்கள் டோட்டல் கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட ஹெட்லைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வெப்சைட்டோட சப் ஹெடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டா டைட்டில்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு சப்ஜெக்ட், அதுக்குண்டான கண்டென்ட்டு, கன்ஃபர்மேஷன் இமெயில் எப்படி சென்ட் பண்ணலாம், இமெயிலோட சப்ஜெக்ட் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கான ப்ரைமரி டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் ஃபேஸ்புக் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறப்போ அதோட ஹெட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஹெட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது, யூடியூப் வீடியோக்கான டைட்டில்ஸ், அந்த யூடியூப் வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிராமர் ரீடேட்டர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட கிரெடிட்ஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ டோட்டலாக அவங்க 10 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாக் போஸ்ட் ரைட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் போயிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? அதேமாதிரி பேராகிராஃப் ரைட்டர் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதில் ஒரு கிரெடிட் போகும். ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொன்றா அங்கே மைனஸ் ஆகிட்டே போகும். ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி மூலமாக 10 கிரெடிட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து 10 கிரெடிட்ஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதுக்காக பிளாக் போஸ்ட் ரைட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்னோட கிரெடிட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பிளாக் போஸ்ட் ரைட்டர் செலக்ட் பண்ணாமல் உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாகவும்
இங்கிலீஷ் யூஎஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேறு யூகே இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி வந்து ரெகுலர் அண்ட் ஹைன்னு இருக்கும். நீங்கள் ரெகுலர்லேயே செட் பண்ணிக்கலாம் அல்லது ஹையில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு அந்தளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வாட் யூ வாண்ட் டு ரைட் அபவுட்னு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக அதுவே ஜென்ரேட் பண்ணாது. ஏஐ டூலை பொறுத்தளவில் அதோட கண்டென்ட் வந்து அதுவாக ஜென்ரேட் பண்ணாது. நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். இந்த டாப்பிக்கை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் இன்ட்ரோ. ஸோ அந்த இன்ட்ரோ கொடுக்குறது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 40 கேரக்டர், அதாவது மினிமம் ஒரு 40 கேரக்டரில் வந்து ஒரு இன்ட்ரோ எந்த டாப்பிக்கை பற்றி எழுத போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூடியூப் கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றின ஒரு டூலை பற்றின ஒரு கண்டென்ட் எழுத போகிறேன். ரைட்டுங்களா? யூடியூப்பில் வந்து எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது அதை பற்றின ஒரு கண்டென்ட் எழுத போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அதை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? ஒரு 40 கேரக்டர் இருக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, அதோட சப் ஹெட்டிங்ஸ்லாம் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றின. ரைட்டுங்களா? யூடியூப்பில் கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு போஸ்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த கீவேர்டில் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கீவேர்டில் எப்படி சார் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் அல்லது கூகுள் கீவேர்ட் பிளானர் இந்த 2 டூல் மூலமாக நீங்கள் இந்த கீவேர்டு ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டு வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதான் என்னோட ஃபோக்கஸ் கீவேர்டு காப்பி பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கூகுள் ஆட்டோ சஜஸ்ட்டில் யூஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு நான் கூகுள் போயிட்டு இந்த கீவேர்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும். ரைட்லா? ஸோ ஸ்பேஸ் கொடுத்தனுமே கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப், கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப் ஃப்ரீ, கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப் ஆட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 அண்ட் ஹெட்டிங் 3 இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த கீவேர்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா எல்எஸ்ஐ கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட் சிமெண்டிக் இண்டெக்ஸிங் கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா கூகுள்கிட்ட வந்து நீங்கள் திரும்ப கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லி எல்லா பேராகிராஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பிளக்ரிசமாக மாறும். ரைட்டுங்களா? அது பிளக்ரிசம் சொல்ல முடியாது, அது வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒரு கீவேர்டை வந்து எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்னா ஒவ்வொரு 100 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை தான் நான் அக்யூரேட்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டை எவ்ரி 100 வேர்ட்ஸ் ஒரு தடவை தான் நான் அக்யூரேட்டாக யூஸ் பண்ண முடியும். நான் அந்த 100 வேர்ட்ஸ்க்குள்ள நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் கீவேர்ட் ஸ்டஃபிங் சொல்லுவாங்க. கீவேர்ட் ஸ்டஃபிங்னாலே கூகுள் வந்து கண்டிப்பாக அந்த பிளாக் போஸ்ட் வந்து ரேங்க் பண்ண விடாது. ரைட்டுங்களா? அப்போ அந்த கீவேர்ட் ஸ்டஃபிங்கை நான் ஓவர் கம் பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நிறைய எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது எல்எஸ்ஐ கீவேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதில் ஒன் ஆஃப் தி டூல் தான் வந்து கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் சொல்லுவாங்க. இன்னொரு டூல் வந்து கூகுள் ரிலேட்டட் சர்ச்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல் மூலமாக நான் இந்த எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதை தான் அந்த நோட் பேடில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் எனக்கு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கீவேர்டை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ரைட்டுங்களா? காப்பி பண்ணிட்டு இப்போது இந்த இடத்துல போயிட்டு காப்பி மேட்டிக்ன்ற அந்த டூலில் போயிட்டு வாட் do you want to write about இருக்குல்ல அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸ் கீவேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டும் சேம் இதே கீவேர்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இன்னும் 12 மோர் கேரக்டர்ஸ் நீடர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப். ஸோ இந்த இடத்துல ரைட் பிளாக் போஸ்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். ரைட் பிளாக் போஸ்ட் அபவுட் கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டன் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சு. ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்த கேட்டகரி என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்னா அதோட இன்ட்ரோ அதோட ஃபோக்கஸ் கீவேர்டை டைப் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் வந்து டைட்டில் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ டைட்டில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா அதாவது இவங்களோட டூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 1 கிரெடிட் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஜென்ரேட் டைட்டில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட்டில் ஜென்ரேட் பண்ணும். பட் டைட்டில் ஜென்ரேட் பண்ணுறப்போ ஒரு கிரெடிட் வந்து போயிடும். நம்மளுக்கு வந்து இருக்கிறது 10 கிரெடிட்ஸ் தான். அப்போ இந்த டைட்டில் நீங்கள் ஒன்று இவங்க டூல் மூலமாக டைட்டில் ஜென்ரேட் பண்ணுங்கள், இல்லை உங்ககிட்ட ஓன் டைட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஓன் டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதில் நான் ஐ வில் ரைட் மை ஓன் சொல்லி கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸோ பிளாக் டைட்டில் வந்து சேம் இந்த கீவேர்டை கொடுத்துக்கிறேன். கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தனாக்கா அது இன்ட்ரோ டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இன்ட்ரோக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஜென்ரேட் இன்ட்ரோன்னு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஜென்ரேட் இன்ட்ரோன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 2 கிரெடிட்ஸ் வந்து போகும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து ஓனை டைப் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேட் அவுட்லைன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஜென்ரேட் அவுட்லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அவங்ககிட்ட நீங்கள் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. ஒருவேளை இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்லைன் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் போகும். இல்லை அப்படின்னா நீங்களே ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஐ வில் ரைட் ஓன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல போஸ்ட் இன்ட்ரோன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ போஸ்ட் இன்ட்ரோவை நான் இந்த இடத்துல ஜென்ரேட் கொடுத்தனாக்கும் இப்போ எனக்கு வந்து அதில் வந்து கிரெடிட்ஸும் போகும். அதே இடத்துல எனக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ கீவேர்ட் ரிசர்ச்சை பார்த்தினா ஒரு இன்ட்ரோ வந்து இந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கீவேர்ட் ரிசர்ச்சை பார்த்தினா அதாவது கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யூடியூப்ன்ற பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான இன்ட்ரோ எனக்கு கிடச்சிருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதை வேர்ட்ஸ் பார்க்குறதுங்க 35 வேர்ட்ஸ் வந்து இப்போ கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆட்
செக்ஷன் பிலோன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ திரும்ப செக்ஷனோட அதாவது ஹெட்லைன்ஸ் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட ஹெட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிச்சு. இப்போ ஹெட்லைன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஹெட்லைன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹெட்லைனை போஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னோட H1 எதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த H1 அதாவது இந்த பர்டிகுலர் கீவேர்டை வந்து நான் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து கண்டென்ட் எழுதி வைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் கொடுத்தனாக்கும் இதுவே ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறப்போ இது 41 வேர்ட்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ மறுபடியும் ஆட் செக்ஷன் பிலோன்னு கொடுக்குறேன். ஸோ அகெயின் அடுத்த H2 வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிச்சுனாக்கும் அதிகமான கிரெடிட்ஸ் போயிடும். அதிகமான கிரெடிட்ஸ் போகக்கூடாது. நான் கிரெடிட்ஸை ஃபுல்லாக நான் என்னோட கண்டென்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இந்த கீவேர்டை வந்து நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல கீழே வந்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸோ ஜென்ரேட்னு சொல்லி கொடுக்குறப்போ இது பற்றின ஒரு கண்டென்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேணும் அப்படின்னா ரைட் மோர்னு கொடுத்தீங்களாக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ரைட் மோர்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட் மோர்னு சொல்லி கொடுக்கணுமே எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் அதிகமாகுது. இந்த நெக்ஸ்ட்டு ஆட் செக்ஷன் பிலோ மறுபடியும் ஏதாவது ஹெட்டிங் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு 2 to 3 லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணுது. மறுபடியும் இந்த ஹெட்டிங்கை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து திரும்ப இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன ஹெட்டிங் நான் பேஸ்ட் பண்ணுறனோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் இது கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ரைட்டுங்களா? அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ AI டூல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிச்சுனாக்கும் சம்மந்தமில்லாத கண்டென்ட் கொடுக்கும். எனக்கு வந்து சம்மந்தமில்லாத கண்டென்ட்லாம் தேவையில்லை. நான் கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டிலுக்கு ரிலவெண்ட்டாக கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுதான் எனக்கு தேவை. ரைட்டுங்களா? ஸோ இங்கேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிராமர்லி அந்த கிராமர்லி எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எரர்ஸில் இங்கே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எரர் இருக்குது. இந்த எரர் கிளிக் பண்ணுங்கள். எரர் கிளிக் பண்ணிங்களாக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரர் கிளியர் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பிளக்ரிசம் செக்கர் டூலில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் அந்த எரர்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக வந்து எரர்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து 175 வேர்ட்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்னும் எனக்கு அதிகமான கண்டென்ட் வேணும்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டு ரைட் மோர்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட் மோர்ன்றதை கிளிக் பண்ண உடனே இது இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் வந்து போதும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் அந்த ஒரு 2 to 3 லைன்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் அந்த ஹெட்டிங் கீழே வந்து நிறைய கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் ரைட் மோர்னு சொல்லி கிளிக் பண்ணிங்களாக்கும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு 175 வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து எனக்கு கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரிலவெண்டான கண்டென்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு கீழே இன்னும் வேறு ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே நீங்கள் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் ஆட் செக்ஷன் பிலோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹெட்டிங் கொடுத்தீங்களாக்கும் அந்த ஹெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்களாக்கும் நான் 10 கிரெடிட்ஸில் வந்து 5 கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் 5 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் மறுபடியும் நான் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த எழுதின கண்டென்ட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். பிளக்ரிசம் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா இந்த இடத்துல காப்பி கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு பிளக்ரிசம் டூல் கொண்டு போங்க. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் SEO டூல் அப்படின்ற ஒரு பிளக்ரிசம் செக்கர் டூல் இருக்குது. அந்த பிளக்ரிசம் செக்கர் டூலில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் ரிமூவ் பண்ணனாக்கும் மேபி இதில் எவ்வளோ பிளக்ரிசம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல ஆஃபர்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஆஃபர்ஸ்ன்ற இடத்துல ஆஃபர்ன்ற லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இது எல்லாம் அந்த பர்டிகுலர் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு இதில் வந்து செக் பிளக்ரிசம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக் பிளக்ரிசம்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து காப்பீடு கண்டென்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது காப்பீடு கண்டென்ட் மற்ற கண்டென்ட்டோட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றது. ஒருவேளை கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அதாவது கம்மியான 100% யூனிக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த பர்டிகுலர் லைனில் வந்து அது எரர் காட்டுதோ அந்த பர்டிகுலர் லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் மாற்றி எழுதணும். அல்லட்டினா அதை ரீஃப்ரேஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? ஒரு சில வேர்ட்ஸ் நீங்கள் மாற்றி எழுதினீங்கனாக்கும் போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிளக்ரிசம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த இதில் எனக்கு வந்து 100% யூனிக்னு சொல்லி காட்டுது. அப்போது இந்த கண்டென்ட் வந்து இப்போ ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. அப்படின்னா ஒருவேளை இதில் 1%, 2% அப்படின்னு காமிச்சிச்சுனாக்கும் எந்த லைனில் வந்து அது எரர் காட்டுதோ அந்த லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீஃப்ரேஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ரைட்டுங்களா? இப்போ இந்த கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாறிச்சு. இந்த கண்டென்ட் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக மாறி. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். வேறு ஆர்டிக்கலோட டைட்டில்ஸ் கொடுத்து அல்லது வேறு கீவேர்டு ஐடியா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்டேட்டடான கண்டென்ட்டை வந்து ஒரு பிளாக் போஸ்ட் கண்டென்ட் வந்து நீங்கள் எடுத்து உங்களோட பிளாகர்லையோ அல்லது வேர்ட்ப்ரெஸ்லையோ யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி இப்படி வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிக்கல் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோவில் இந்த டூலை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த டூல் மூலமாக எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸோட மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.